வாழ்க வளமுடன். சிகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம், ராசிபுரம். சிகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய நான், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதமாக இலவசமாக வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு எவ்வித கட்டணமும் பயிற்சி மையத்திலிருந்தோ அல்லது மாணவர்களிடமிருந்தோ நம்ம பெறப்போவது கிடையாது. அதன்படி வெற்றி படிக்கட்டுகளில் ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய மனதை ரொம்ப பக்குவமாக ஒரு ஸ்டாண்டர்டாக நேர்மறையான எண்ணங்களோட வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நபரால் எப்போவுமே 24 மணி நேரமும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஞானிகளுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு விஷயம். அப்போ ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாம், மாணவர்களாகிய நாம் எப்படி நம்மளுடைய மனசை ஃபஸ்ட்டு நம்ம நேர்மறையான சிந்தனைகளோடு வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எந்த இடத்துல இருக்கேன், என்னுடைய பொருளாதார நிலை என்ன, என்னுடைய உறவுகள் சார்ந்த நிலையில் நான் எந்த இடத்துல இருக்கேன், எனது குடும்பம் எந்த நிலையில் இருக்குது, நான் இதிலிருந்து நான் எந்த இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பஸ் ஏறுறோம் அப்படின்னா பஸ்ஸில் நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப் நமக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதோ அங்கே ஒரு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஐக்யூ லெவல் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரமிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். உங்களால் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க அல்லது 10th முடிச்சுவீங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராவீங்க. அப்போ உங்களால் ஒரு சில விஷயங்களை பகுத்தாய்வு பண்ணி ஒப்பீடு பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வரக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையே எடுத்து இங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மனப்போராட்டம் இது ஒரு விதமான மனப்போராட்டம் தான். இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது என்னதுங்க, நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் உங்களுடைய அந்த படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிற மாதிரியான ஒரு ஃபோன் கால் வரலாம். எது எப்படியாக இருந்தாலும் மனதளவில் நீங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும். சரிங்களா? எது உண்மையான வலிமை அப்படின்னா மன வலிமை தான். நீங்கள் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை யாருமே எளிதில் வீழ்த்த முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. உண்மையான நிலவரம் இதுதான். அதிகபட்சம் ஒரு 100 ரூபா பணம் இல்லாமல் இருக்கும், ஒரு 100 ரூபா தர முடியும் ஒரு ஃப்ரெண்டால். சரிங்களா? வாழ்க்கை முழுவதும் டெய்லியுமே 100 ரூபா தந்துகிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டாலையும் முடியாது, எந்த ஒரு நண்பராலையும் முடியாது, உறவினர்களாலையும் முடியாது. ஸோ அவர் ஒரு உயிரினம் அப்படிங்கிறது தன்னை பாதுகாத்து தன்னுடைய சந்ததியை வளர்த்தெடுப்பதற்காக தான் ஆசைப்படும். அதை நோக்கி தான் ஒரு உயிரினம், எந்த ஒரு உயிரினமாக இருந்தால்